வெளிநோயாளிக்கு வரக்கூடிய பேஷண்ட்களில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு முக்கியமாக 2 வயசுக்கு கீழே வர குழந்தைகளுக்கு அவங்க காமனாக வரக்கூடிய கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா வாந்தி பேதி, அதாவது நம்ம அக்யூட் கேஸ்ட்ரோ என்டரைட்டிஸ் சொல்கிறோம். இது வந்தால் என்ன செய்யறது அப்படிங்கிறத வெளிநோயாளிகள் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னன்னா, இது மோஸ்ட்லி வைரல் டைரியா. ஸோ வைரல் டைரியாங்கிறது செல்ஃப் லிமிட்டிங். அதாவது யூஸ்வலாக இண்டஸ்ட்ரியில் அந்த உறிஞ்சக்கூடிய தன்மைகளை இழக்கும் போது அந்த நம்ம உணவுல உள்ள நீர்கள் அப்படி போகுது. அதோட மோஷன் சேர்ந்து போகும்போது அது குழந்தைகளுக்கு அதிகமாக போகும்போது கொஞ்சம் டீஹைட்ரேஷன் வந்துடும். அதோட சேர்த்து வாந்தி இருக்கும்போது குழந்தைகள் உணவு உட்கொள்வதற்கு சிரமப்படும். ஸோ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, முக்கியமாக ஓஆர்எஸ் என்று சொல்லப்படுகிற உப்பு சர்க்கரை கலவை, அது ஓஆர்எஸ்ல WHO ஃபார்முலாங்கிறது ஒன்று இருக்கு. அதை தான் கண்டிப்பாக கடைகளில் வச்சிருக்கணும்னு சொல்லி நம்ம ஃபார்மசியில் வச்சிருக்கணும்னு சொல்லி நம்ம இன்ஸ்டியூட் பண்ணுறோம். நம்மளும் அதை தான் ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணுறோம். ஸோ அவங்க அதுக்கு மெடிகேஷன்ஸை பொறுத்தவரை டைரியாவுக்கு பெரிய அளவில் விடும் தேவையில்லை. ஃபீவர் இருந்ததுன்னா ஃபீவர் கொடுத்துக்கிற வேண்டி தான், வாந்தி இருந்தால் வாந்தி மருந்து கொடுத்துக்கிற வேண்டி தான். ஸோ இதுக்கும் அப்படி தான், ஆன்டிபயோட்டிக் காமனாக யூஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் ஓஆர்எஸ்ங்கிற இதை நம்ம கண்டிப்பாக கொடுக்குறோம். இந்த ஓஆர்எஸோட வழக்கமாக இது தளர்ச்சி ஏற்படாமல் இருக்க வழக்கமாக கொடுக்கக்கூடிய இட்லி, தோசை, கஞ்சி, எஸ்பெஷலி ரைஸ் கஞ்சி நம்ம வீட்டில் வச்சு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால நம்ம குழந்தைகளுக்கு மற்ற தொந்தரவுகள் வராமல் பாதுகாத்துக்கலாம்.